மீரா, நீ தான் எல்லாரையும் நல்லபடியா வச்சுக்கணும். நீ தான் எல்லாரையும் நல்லா காப்பாற்றணும். அஜித், எங்கப்பா போன? கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. கோயிலுக்கு வரவங்க போறவங்க நீ தான் பொறுப்பா இருந்து பாத்துக்கணும். சார், கார் பார்க்கிங்ல இருந்தேன். வர்றவங்க போறவங்களாம் காரை வழியிலே விட்டுட்டு போறாங்க. நான் என்ன பண்றேன் சார்? அங்கதான் இருந்தது. அந்த காசத்தை ஒண்ணு கேக்குது, அது நான் போய் பாரு. போய் பாக்குறேன் சார். வந்துட்டேன் மேடம். சொல்லுங்க மேடம். கோயிலுக்கு வந்துக்கிறோம் தம்பி. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. வீல் சேர் கிடைக்குமா? கிடைக்குமா? நான் எடுத்துன்னு வரேன் போயிட்டு. தம்பி, காரை பார்க்கிங் பண்ணிடுங்களா? மேடம், கார் பார்க்கிங் இருக்கு மேடம். நீங்க சாவி கொடுங்க, நானே போய் கார் பார்க்கிங் பண்ணிட்டு வந்துடுறேன். தம்பி, வீல் சேருக்கு ஏதாவது காசா பணமா கொடுக்கணுமா? நீங்களா பார்த்து கொடுக்குறது தான். வழக்கமா நாங்கள் 500 ரூபா வாங்குவோம். நீங்க கொடுக்குறத கொடுங்க மேடம், நாங்கள் வாங்கிக்கிறோம். ஏன்னா இங்கே ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஏதோ வயிற்று பழக்கம் போகும். தம்பி, நான் கொடுத்துட்டு தான் பணம். இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும்னு கேட்கக்கூடாதுப்பா. இதெல்லாம் தப்புப்பா. நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? ஒன்னு என்ன பண்ணு பாரு. ஏமா உங்கள்கிட்ட தகராறு பண்ற? இரு வர இரு. சொல்லுமா சார், கோயிலுக்கு வந்துக்கிறேன் சார். எந்த இடம்? என் நகை தொலைஞ்சு போச்சு சார். எப்படி சொல்றீங்க? அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார். சரி, நான் பார்த்து சொல்றேன். இந்த பொம்பளைங்க நம்ப முடியாது. நான் போலீஸ் பேசுறேம்மா. என்கிட்ட சொன்ன தகவலை வேற யார்கிட்ட சொன்னீங்களாமா? இந்த பொம்பளை என்ன வேலை பண்ணிருக்குது? சரி, அங்கே விசாரிச்சு பார்ப்போம். ஹலோ, ஸ்பெஷல் டீமுங்களா? எங்கே இருக்கிறீங்க? ஒன்று சொன்ன வேலைக்கு ஆகாது, நேரில் போயிடலாம். ஏம்மா, எல்லாம் உள்ள என்ன பண்ணுறீங்க சார்? எல்லாம் கொஞ்சம் வெளியே வாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாம் என்ன பண்றீங்க? போலீஸ்காரனா பொதுமக்களுக்கு நண்பனா இருக்கணும். இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா தீர ஆராய்ஞ்சு அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். இது செஞ்சு வெளியே போங்க. பார்த்துங்க, பையன் ரொம்ப பயந்துருக்கான். பார்த்து கூப்பிட்டு போங்க. நான் வரேன்.